Hey guys, welcome to this ingredients. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் vlog பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் டாட்டருக்கு காது குத்த போறோம். அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு ஹேர் கட் பண்ண போறோம். அதுக்கு அப்புறமா ரொம்ப சாஃப்ட்டான சாக்லேட்டி ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போறோம். காது குத்துறது வந்து பியூட்டி பார்லரில் தான் பண்ணலான்னு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன பார்லரில் வந்து அன்றைக்கி ஆஃப், அதாவது லீவ் விட்டுட்டாங்க. ஸோ நியர்பை ஜுவல்லரி ஷாப்லேயே வந்து குத்திக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். கன் ஷாட் அப்படின்றதுனால அவங்க கொடுக்குற இயரிங்கில் தான் வந்து நம்ம குத்தணும். ஸோ நாங்கள் கொடுக்குற இயரிங்கில் வந்து அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 month ஆஃப்டர் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 இயர்லேயும் வந்து ஃபஸ்ட்டு பென் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாங்க, அது 2 இயர்லேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நானும் என்னுடைய சிஸ்டருடைய டாட்டர் தான் வந்திருந்தோம், வேறு யாருமே வரல. ஸோ ஒரு இயரில் பண்ணியாச்சு. பயங்கர அழுக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நினச்சேன் ஆக்சுவலி 1 month கழிச்சு தான் வந்து இன்னொரு காதலை வந்து அவள் காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் அவ்வளோவா வந்து ரொம்ப ஜிது பண்ணிகிட்டு இருந்தா. பட் ஆனால் அந்த அண்ணா வந்து சடனாக இன்னொரு இயர்லேயும் வந்து பர்ஃபெக்டாக வந்து குத்திட்டாங்க. பாவம் குட்டி வந்து ரொம்பவே அழுதா. ஆக்சுவலி எனக்கு டாய்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. வீட்டுக்கு வந்தது எங்கள் அம்மா வந்து ரொம்ப திட்டினாங்க, பாப்பா உடனே சாக்லேட் அப்படி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நான் போன பார்லர் வந்து க்ளோஸ்டு இருந்ததுனால வேறு ஒரு பார்லருக்கு போய் நாங்கள் ஹேர் வந்து ட்ரிம் பண்ணோம். ஜஸ்ட் வந்து ஷார்ட் தான் பண்ணேன், ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால. வேறு எந்த ஒரு மாடர்னாகவும் நாங்கள் வந்து கட் பண்ணலை. ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரிம், நைஸ் ட்ரிம் பண்ணோம். இவளுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சில்கி ஹேர், ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். டர்ன் பண்ணு. ஸோ ஹேர்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்துட்ருக்க சீன் வந்து என்னுடைய டம்மி லாக்கர். அதாவது வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நார்மல் திங்ஸ் எல்லாம், ஜுவல்லரி தவிர நார்மல் திங்ஸ் எல்லாம் இந்த லாக்கரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இதை வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கனைஸ்னால் வேறு எந்த ஒரு ஆர்கனைசரும் வச்சு கிடையாது, இருக்கிற திங்ஸையே வச்சு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னென்ன என்னுடைய வார்ட்ரோப் என்னுடைய லாக்கரில் இருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். இது வந்து டெசல், என்னுடைய மேரேஜ்க்காக நானே செஞ்ச டெசல்ஸ். இது சவுகார்பேட்லேருந்து தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே சும்மா ஏறாக்கூடமாக பண்ணேன்னா. சில்வர் அண்ட் கோல்டில் பண்ணேன். கோல்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு, சில்வர் மட்டும் நான் பத்திரமா வச்சிட்ருக்கேன்னா. இதுதான் அந்த டெசல். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் 6 years ஆகிடுச்சு. 6 years ஆக போது. என்னுடைய ஃபஸ்ட் டாட்டருடைய பேங்கிள் இது. அவள் பிறந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வியர் பண்ணது. இதுதான் என்னுடைய வெட்டிங் பேங்கிள் செட். இது வந்து சவுகார்பேட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படியே டோட்டலாகவே வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, 1700 rupeesக்குன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் நான். இது ரொம்பவே ஃபேவரட். நான் இன்னும் வரைக்கும் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணலை, வெட்டிங்கு தான் யூஸ் பண்ணேன். ஆனால் சேஃபாக வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கூலிங் கிளாஸ். நான் வந்து ஸ்கூட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் வாங்கினேன். மை ஃபேவரட், ஸ்டில் நான் சேஃபாக வச்சுருக்கேன்னா. அதுக்கப்புறமா இது என்னுடைய ஜஸ்ட் கார்ட் ஹோல்டர்ஸ். இது வந்து நாங்கள் சவுதியில் வந்து இருந்தபோது எங்களுடைய இகாமா ஹோல்டர், அதாவது ஐடென்டி கார்டு மாதிரி, இது எடுத்துகிட்டு தான் வந்து எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து அவுட்டிங் போகணும். ஸோ அதெல்லாம் கூட நாங்கள் சேஃபாக வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சவுதியில் வந்து இவர் கம்பெனிலேயே எங்களுக்கு மெடிக்கல் கார்டெலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் கம்பெனிலேயே. இதுலேயே வந்து 1 lakh ரியால், அதாவது வந்து இந்தியன் அமௌண்ட் வந்து 20 lakh, இயர் வந்து 20 lakh வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அது மூலியமாக வந்து மெடிக்கல் கார்ட்லேருந்து மெடிசின் வரைக்கும் நம்ம எல்லாமே க்ளைம் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் என்னுடைய ஸ்மால் மேக்கப் கிட், லாக்மி காஜல் அண்ட் மேபிலைன், அதுக்கப்புறமா வந்து ரெவ்லான். இதெல்லாம் இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், பட் ஆனால் யூஸ் பண்ணாமல் அப்படியே கிடக்குது. இது என்னுடைய ஹேண்ட்பேக்கோடைய ரிங்ஸாக. இதெல்லாம் வந்து ஏதாவது டிஐஒய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பத்திரமா வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். என்னுடைய சிஸ்டர் வந்து நான் குட்டி வயசில் இருக்கும்போது எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சில்வர் வெறும் 5 grams தான். பட் என்னோடய சிஸ்டர் வச்சுட்டு இருந்தாங்க, நான் ஆசைப்பட்டதுனால அவங்க வந்து ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து என்னுடைய வெட்டிங்கில் வந்தது, லீ கூப்பர். எனக்கு யார் இது கிஃப்ட் பண்ணாங்கன்னே தெரியல, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்டில் ஃபேவரட். நான் யூஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுருக்கேன் என்னுடைய டம்மி லாக்கர்லேயே. சேஃபாக தான் இருக்குது. ஈவினிங்காக சாக்கோ சிப் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். 5 முட்டை எடுத்துருக்கேன். வெள்ளை அண்ட் மஞ்சள் கரு வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம்.
1.5 cup maida flour, 1 cup cocoa powder, 1/4 spoon salt, 1/4 cup oil, vegetable oil கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மில்க் நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். பேட்டர் பதம் வரவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் எக் வந்து நம்ம இப்போ பீட் பண்ண போகிறோம். கையில் வந்து பீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து பிளெண்டரில் வந்து பீட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1.5 கப் சுகர் வந்து 3 பங்காக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா பீக் வரவே இருக்கும். நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே வந்து நான் இந்த எக்கெல்லாம் ஆட் பண்ணுறேன். எக்கில் வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து எக் அந்த பேனில் ஆட் பண்ணாலும் ஓகே. ரெண்டுமே ஈக்குவலானது தான். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணுறேன். எக் யோக்கை வந்து நான் பீட் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ நான் ஃபைனலாக வந்து இப்போ பீட் பண்ணுறேன். இதுலேயே வந்து 1/4 கப் வந்து சாக்கோ சிப்ஸ் நான் போடுறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லைனா கேட்பரி வந்து நீங்கள் அழகாக ஸ்லைஸ் பண்ணி கூட போடலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து 7 inch பேன். இதுலேயே வந்து நான் போர் பண்ணுறேன். ஒரு பெட்டர் டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸ் நான் அகெயின் வந்து மேலே டெக்கர் பண்ணியிருக்கேன். ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம 170 டிகிரி அதுக்கப்புறமா வந்து 50 மினிட்ஸ் வச்சாலே போதும். இது 170 டிகிரி எதுக்காக வைக்கிறேன்னா நல்லா ஸ்லோவாக அதுக்கப்புறமா வந்து ஸ்மூத்தாக வந்து பேக் ஆகிறதுக்காக. 180-200 டிகிரியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கிராக்கி ஆகிடுச்சு, பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் ரியலி வெரி ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்காக நிறைய vlogs காத்துட்டு இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரிச் இன்க்ரீடியன்ட்ஸ்.